காமத்துப்பால் 109லேருந்து 133 வரைக்கும் அதிகாரம் போட்டிருக்கேன். அதிகாரம் 10 திருக்குறளாக தான் போடுறேன். அதில் தகையணம் குறித்தல் 1081லேருந்து குறள் போட்டிருக்கேன். 10 போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்ன வயசு ஒரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. குறள் 1191. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. குறள் 1191. விளக்கம். தம்மால் விரும்பப்பட்ட கணவரால் தாமும் விரும்ப பெற்ற மகளிர் காம நுகர்ச்சியில் விதையில்லாத பழத்தை பெற்றவர் ஆவார். தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120 குறள் 1192. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி. விளக்கம். காதலிக்கின்ற பெண்ணுக்கு காதலர் செய்யும் கருணையானது உயிர் வாழ்கின்றவர்களுக்கு மழை அளவறிந்து பெய்தது போலவாகும். தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120 குறள் 1193. வீழுநர் வீழ படுவார்க்கு அமையுமே வாழு நம் என்னும் செருக்கு. வீழுநர் வீழ படுவார்க்கு அமையுமே வாழு நம் என்னும் செருக்கு. விளக்கம். விரும்பப்படுகின்ற கணவரால் விரும்பப்படுகின்ற மகளிருக்கு நாம் இன்பமாக வாழ்கின்றோம் என்ற செருக்கு ஏற்றதாகும். அதிகாரம் 120 தனிப்படர் மிகுதி. குறள் 1194. வீழப்படுவார் கெழீஇலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின். வீழப்படுவார் கெழீஇலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின். பிறரால் மதிக்கப்பட்டாலும் பெண்கள் தம் கணவரால் விரும்பப்படாராயின் நல்வினை பயன் பொருந்தாதவராவார். வீழப்படுவார் கெழீஇலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின். அதிகாரம் 120 குறள் தனிப்படர் மிகுதி. குறள் 1195. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக் கடை. நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக் கடை. விளக்கம். நாம் காதல் கொண்ட காதலர் தாமும் அவ்வாறே நம்மிடம் காதல் கொள்ளாத போது நமக்கு அவர் செய்த நன்மைதான் என்ன? தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120 குறள் 1196. ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலை யானும் இனிது. ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலை யானும் இனிது. விளக்கம். ஆண் பெண் இரு பாலருள் காமம் ஒரு பக்கத்தில் இருத்தல் துன்பமாகும். காவடியைப் போல் இரண்டு பக்கமும் ஒத்திருக்குமானால் இன்பம் செய்வதாகும். தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120 குறள் 1197. பருவராலும் பைதலும் காணான்கொல் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான். பருவராலும் பைதலும் காணான்கொல் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான். விளக்கம். ஒருவரிடத்து மட்டும் நின்று இயங்குகின்ற காமன் அவரிடத்து உள்ள நோயையும் துன்ப மிகுதியும் அறிய மாட்டானோ? தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120 குறள் 1198.
வீழ்வாரின் இன்சொல் பெறாஅது உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல். வீழ்வாரின் இன்சொல் பெறாஅது உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல். விளக்கம். காதலரிடத்திலிருந்து ஓர் இனிய சொல்லாவது கேட்கப் பெறாமல் பிரிவைப் பொறுத்துக் கொண்டு வாழ்கின்ற பெண்களைப் போல் வலிய நெஞ்சமுடையவர் உலகத்தில் இல்லை. அதிகாரம் 120. தனிப்படர் மிகுதி. குறள் 1199. நசையியார் நல்கார் எனினும் அவர்மாட்டு இசையும் இனிய செவிக்கு. நசையியார் நல்கார் எனினும் அவர்மாட்டு இசையும் இனிய செவிக்கு. விளக்கம். விரும்பப்பட்டவர் அருள் செய்வாராயினும் அவரிடமிருந்து பிறக்கும் எச்சொற்களும் என் காதுக்கு இனிமையாகும். தனிப்படர் மிகுதி. அதிகாரம் 120. குறள் 1200. உறார்க்கு உறுநோய் உரைப்பாய் கடலைச் செறாஅ ஆய்வழிய நெஞ்சு. உறார்க்கு உறுநோய் உரைப்பாய் கடலைச் செறாஅ வாழிய நெஞ்சு. விளக்கம். உன்னோடு வந்து சேராதவர்க்கு உன்னுடைய துன்ப மிகுதியைச் சொல்லப்போகும் மனமே வாழ்வாயாக. உனக்கு துன்பம் செய்யும் கடலைத் தூர்க்க முயல்வாயாக. உறார்க்கு உறுநோய் உரைப்பாய் கடலைச் செறாஅ வாழிய நெஞ்சு.